அரங்கம் முழுக்க இருக்கக்கூடிய அன்பிற்கினிய சொந்தங்கள், பந்தங்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய மாலை வணக்கம், மாலை வணக்கம், மாலை வணக்கம். அண்ணன் ஐஸ்வரி கணேசனை பேசும்போது யங் மினிஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னாரு. இருக்கிறதுலே யங்கஸ்ட் எங்கள் ஹானரபிள் ஸ்பீக்கர் சார் தான். இஸ் ஆல்வேஸ் 16 by heart. நீங்கள் அசம்பிளியில் பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு உறுப்பினர் எழுந்து எம்ஜிஆர் சாருடைய ஒரு லைனை பாடினோன்னா அடுத்த லைனையும் சொல்லு அப்படின்னு சொல்லி இன்னும் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் அவர் பாடியே இருப்பார், பாட்டாவே பாடிட்டேன்ற மாதிரி. இஸ் ஆல்வேஸ் யங் 16 by heart பட் ஆல்வேஸ் அ நோபல் வைஸ் மேன். சாரை வந்து மாண்புமிகு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. எனக்கு மட்டும் எம்ஜிஆர் சொல்கிறாரு, எனக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தை இருந்தால் நான் ஜேசிடி பிரபாகருக்கு தான் அதை கட்டி கொடுத்துருப்பேன்னு சொன்னார்னா எப்பேற்பட்ட மாமனிதர், எப்பேற்பட்ட மாமனிதர். என்னுடைய அன்பு சகோதரர், எனக்கு தெரிந்து உலக வரலாற்றிலேயே பிடபிள்யூடி மீட்டிங் போட்டு கான்ட்ராக்டர்ஸை கூப்பிட்டு யாரும் எதுக்கும் கமிஷன் தராதீங்கன்னு சொன்ன முதல் மினிஸ்டர் எங்களுடைய மினிஸ்டர் மட்டும்தான். எல்லாரும் ஊழலை ஒழிப்போன்னு 5 வருஷத்தை ஏமாத்திடுவாங்க. இவர் ஓப்பனிங்லேயும் முடிச்சிட்டாரு, எதுக்கும் காசு கிடையாது, எல்லா லீக்கேஜையும் லாக் பண்ணு அப்படின்னு. மோஸ்ட் வைப்ரண்ட், மோஸ்ட் டைனமிக், மோஸ்ட் ட்ரூத்ஃபுல், உண்மையிலேயே விளையாட்டுத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களை பார்க்கிற பொழுது நெஞ்சம் நிறைகிறது. கணேசனுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன், இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, மாண்புமிகு நிதியமைச்சர் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவரே ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அன்பு சகோதரர் மரிய வில்சன் அவர்களை வாழ்த்த வார்த்தைகளை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளின் கல்வி கனவை காசை பற்றி கவலைப்படாமல் இலவசமாக நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறது மாமனிதர். சொன்னதை செய்த. போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வர முடியல. சகோதரருக்கு இந்த நேரத்தில் அந்த மூலமாக நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் என்னென்னா, அவருடைய தொகுதியில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை இல்லையோ, ஒரு குழந்தைக்கு வேலை இல்லை, ஒரு பைப்பில் தண்ணி வரல, ஒரு அம்மாட்ட காசு இல்லை. இது 3 குடும்பங்களின் பிரச்சனை கிடையாதுங்க. பைப்பில் தண்ணி வரல, ஜல்ஜீவன் என்னாச்சு, நீர்வளத்துறை என்னாச்சு, ஒரு பையனுக்கு வந்து படிப்பில் வந்து படித்து வேலை கிடைக்கல, அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் என்னாச்சு. இது 2 சரியாக நடந்துருந்தா தண்ணி குடிச்சிருப்பான், அந்த குழந்தை படிச்சிருப்பான், வேலைக்கு போயிருப்பான், அந்த அம்மாவுக்கு பாக்கெட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். அப்போ இது இந்த நாட்டினுடைய பிரச்சனை. வேலை என்பது வெறும் வேலை கிடையாது, ஒரு வேலைங்கிறது ஒரு குடும்பத்தின், ஒரு தலைமுறையின் வாய்ப்பு. அதனால சொல்லும் போதே வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம். அத்தனை இளைஞர்களுக்கு இலவசமாக வேலை வாய்ப்பையும் கல்வி வாய்ப்பையும் தந்திருக்கிறார் அவர். அஃப்கோர்ஸ் மேடையில் இருக்க ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். இது மிக 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 முக்கியமான மேடை.